திமுகவினுடைய கதாநாயகன் வந்து தேர்தல் அறிக்கை, வில்லன் என்பது அவருடைய வேட்பாளர் பட்டியல். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். விருதுநகர்ல இளைஞரணி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கம்பீரமா சொன்னார், என்னோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இத்தனை பேர் இளைஞரணியில் இருந்து வந்தவர்கள். இளைஞரணி பொறுப்பு வந்து 2 பேர் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் டம்மியாக்கப்பட்டிருக்காருங்கிற கனிமொழி அவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படல, உதயநிதி ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு தரப்படல, மருமகனோட கை வாங்கியிருக்குங்கிற சபரீசன் அவர்களுடைய இந்த பென் டீம் கணிப்பு தான் பெரும்பாலும் தொகுதி பட்டியல்ல வந்திருக்கு. இலவசத்தை எதிர்த்து பேசுறாரு. இலவசங்கள் வாங்குற மக்களை வந்து ரொம்ப தாக்கியும் பேசி இருக்கிறாரு. ரீசெண்டா இலவச கல்யாணம் பண்ணி வச்சிட்டான், அது வரைக்கும் வந்துட்டான். இப்போ அவன் இதே அறிவிப்பு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டிய நீ இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? அதான் இரட்டை இலையினுடைய பலத்தை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. அது சிதறாம சீட்டா கன்வெர்ட் ஆயிடணும் அப்படிங்கறதுல அவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக வெற்றி பெறல, ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றார். தாவேகா என்பது ஒரு ஜிகின அரசியல். திமுக இருந்து கொள்கை எடுத்துக்கிட்டாங்க, அதிமுக இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எடுத்துக்கிட்டாங்க, சீமான் கிட்ட இருந்து அவங்களோட வாக்குறுதிகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற இந்த வேட்பாளர் பட்டியல் விவரங்கள் அண்ட் தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் மோதுது, இது தொடர்பாக சில விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நேற்று வந்து திமுகவில் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட தொகுதிகள் இந்த இதெல்லாமே. இப்போ அப்படி சொல்லும் பொழுது வந்து உதயசூரியனும் இரட்டை இலையும் நேருக்கு நேராக 132 தொகுதிகளில் மோதுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக திமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் அதான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால்குலேஷன் வருது இல்லையா, அதை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னது போல உதயசூரியனும் இரட்டை இலையும் 132 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, நேருக்கு நேர் மோதுது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இல்ல, அதுல ரொம்ப முக்கியமா உதயசூரியனும் இரட்டை இலையும் நேரடியாக போட்டியிடக்கூடிய 132 தொகுதிகள்ல ஸ்டார் தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. 60 புதுமுகங்கள் இருக்காங்க திமுக. அது அதீத ரிஸ்க். 132 தொகுதிகள்ல 132ல 60 நான் சொல்ல வரல, திமுகவோட 60 புதுமுகங்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கும். நீங்க இன்னொன்னு அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். 2 புள்ளிகள் அதுலயும் நான் சொல்றேன். ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் கோட்டா. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் கோட்டா இளைஞரணியில விருதுநகர்ல இளைஞரணி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கம்பீரமா சொன்னார், என்னோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இத்தனை பேர் இளைஞரணியில் இருந்து வந்தவர்கள், என்னோடு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இளைஞரணியில் இருந்து வந்தவர்கள். நல்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க. 130 அந்த அத்தனை வேட்பாளர்களுடைய பட்டியல் உங்க கையில இருக்கும். பிடிஎஃப் முரசொலி அந்த இதோட பிடிஎஃப் இருக்கும். அதுல பாருங்க, இளைஞரணி பொறுப்புல இருந்து 2 பேர் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் டம்மியாக்கப்பட்டிருக்காரு. நீங்க அந்த பட்டியல் எடுத்து அதனாலதான் ஒரு தகவல் வந்தது. இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு பணியின் போது அந்த அதாவது இவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாரு. ஏதோ திடீர்னு எங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு, லைக் இந்த மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. தரவுகளோட தான் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்விதான், நான் தரவுகளோடய சொல்றேன். நான் நேற்று புதிய தலைமுறையில கூட நேர்கூட பேசுறேன். அதான் குறிப்பிட்டேன். இந்த வேட்பாளர்கள் 2 பேர் தான். ஒண்ணு ஒட்டப்படாரம், நீங்க அதுல பார்க்கலாம். அந்த லிஸ்ட் உங்க கையில இருக்கும், மொத்த வேட்பாளர்கள் பட்டியல். அதுல இளைஞரணிக்கு மொத்தமே 2 சீட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இளைஞரணியை விட்டுருங்க. இளைஞரணியில மாநில செயலாளர் உதயநிதி, அவர் கூட துறை அமைப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அந்த பட்டியல்ல 11 பேர் இருக்காங்க. அதுலயே ஒரே ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கு. மொத்தமே 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற யாருக்குமே சீட்டு போடல. சரி, கனிமொழிக்கு வருவோம். கனிமொழி மகளிர் அணிக்கு சீட்டு கேட்டாங்க. மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிசன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தரல. அவங்க பட்டியலில் பேர் கொடுத்த மனோ தங்கராஜுக்கு தொகுதியை 10 ரூபா கொடுத்து கொடுக்குறாங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒரு இடம் வர்றேன். கனிமொழி அவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படல, உதயநிதி ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு தரப்படல, மருமகனோட கை வாங்கியிருக்குங்கிற சபரீசன் அவர்களுடைய இந்த பென் டீம் கணிப்பு தான் பெரும்பாலும் தொகுதி பட்டியல்ல வந்திருக்கு. அதுதான் இது வந்து நமக்கு அதுதான் இதுல செய்தின்னு நான் பாக்குறேன். நீங்க நேருக்கு நேர் போட்டி, 60 புதுமுகங்கள், அதை தாண்டி கிரவுண்ட்ல நல்ல நேம் கூட லீடா இருக்கும். நீங்க சர்வே முடிவுகள் என்பது சும்மா வராது. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தரவு இல்லாம நான் எப்பவுமே பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் தொலைக்காட்சியில பேசணும் சரி, யூடியூப்ல பேசணும் சரி. அதே மாதிரிதான் அவங்க சர்வே ரிப்போர்ட் என்பது ஒரு தரவு தான். இந்த தரவுகள்ல கூட சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம். பட் நான் அதுல நுட்பமாக கவனிச்சது, உதயநிதி ஸ்டாலினுக்கு 2 சீட்டு தான் இளைஞரணிக்கு இருந்து வந்திருக்கு. வேற யாருக்குமே வரல. அவர் மூலமாக சீட்டு கிடைக்கும் தெரிஞ்ச பல பேர் அதிருப்தியா இருக்காங்க. அதை விட்டுருங்க. ஸ்டாலின் கோட்டாலே சீட்டு வரலங்கிறேன். ஸ்டாலினோட சாய்ஸ் இருந்திருக்கணும்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தான் சீட்டு நினைச்சிருப்பாரு. அதை ஸ்டாலின் தான் யோசிச்சிருக்காரு.
அப்ப திமுக தன்னை புதுப்பிக்குதுங்கிற இடம். 60 புதுமுகங்கள் வந்திருக்காங்க. அவினாசி தொகுதியில பாத்தீங்கன்னா 28 வயது பெண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். தனபால் அந்த தொகுதியில 5 முறை ஜெயித்திருக்கிறார். இந்த முறை அந்த தொகுதி பாஜகவுக்கு போகுது. அங்க எல்முருகன் நிக்கிற மாதிரி இருக்கு. அதே அருந்ததியர் சமூகத்துல இருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்யற டாக்டர் அந்த அம்மா 28 வயசு பெண்ணு. இந்த 28 வயசுல ஒரு பெண் எம்எல்ஏ இந்த இடத்துல இன்னொரு புள்ளி இளம் வேட்பாளரா பார்க்கப்படும். இதே 28 வயசுல திமுக ஒருவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப ஆயத்தமாகிறது. இதே 28 வயசுல 4000 ரூபாய் வாங்கிக்கன்னு சொல்லுது தாவேகா. இந்த ரெண்டையும் பொறுத்து பாருங்க. நான் அதுதான் சொல்றேன். நான் அதுக்குதான் இந்த 4000 பாயிண்ட்டுக்கு வந்தேன். 4000 ரூபாயை தேவை இருக்கும்போது கொடு. ஒருத்தர் சும்மா இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி இந்த 4000 ரூபாய் நல்ல தூங்குன்னு சொல்லக்கூடாது. திட்டங்களை அறிவிக்கிறதுல ஒரு வேகம் இருக்கும். திமுக வேட்பாளர்கள் தேர்வுல திமுகவுக்கு இந்த தேர்தல்ல கதாநாயகன் என்பது தேர்தல் அறிக்கை. அது இன்னும் வரல. இன்று வெளியிட போறதா சொல்றாங்க தேர்தல் அறிக்கை. எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். திமுகவுடைய கதாநாயகன் வந்து தேர்தல் அறிக்கை. வில்லன் என்பது அவருடைய வேட்பாளர் பட்டியல். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வேட்பாளர் பட்டியல்ல 3 அமைச்சர்களுக்கு சீட்டு கிடையாது. 12 அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை இபிஎஸ் ஆப்போசிட் சைடு இபிஎஸ் நிறுத்துறாரு. இப்போ இந்த பக்கம் திமுக, அதாவது திமுகவுடைய தலைவர் போட்டியிடுற இடத்துல அகைன்ஸ்டா ஒரு அதிமுக வேட்பாளர் இருக்காரு. ஆனா அமைச்சர்கள் போட்டியிடுற, அதுவும் குறிப்பா 12 அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதிகள்ல அகைன்ஸ்டா அதிமுக இல்ல. இது எப்படி பார்க்கிறது? அது வியூகம் தான் பாக்குறேன். அதிமுக நின்றாலும் தோற்பாரு. நீங்க இப்ப KKSSR ஒரு பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கியமான அமைச்சர்கள், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா பெரிய ஸ்டார் வேட்பாளர்கள், ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தமாகாக்கு தள்ளி விட்டாங்கல்ல தொகுதியில. நீங்க கிட்டத்தட்ட 12ன்னு சொல்றீங்க, தமாகாக்கு தள்ளி விட்டாங்க, அமமுகக்கு தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அந்த தொகுதிகள்லாம் அதிமுக வியூகம்னு நான் பாக்குறேன். அதை வந்து நான் வந்து அதிமுகவுக்கான நெகட்டிவ்னு பாக்குறத விட அது ஒரு வகையான வியூகம் தானே. உங்களுக்கு எண்ணிக்கை என்ன? நீ அமைச்சரை ஜெயிச்சியா, சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிச்சியா, சாமானியனை ஜெயிச்சியா, கிளை செயலரை ஜெயிச்சியா? இல்ல 118 வந்துருச்சா அந்த ஆட்சி? 118 வரலையா? ஒதுங்கி இல்லை. அப்ப அதிமுகவுக்கு 2 சவால். ஒன்று தனிப்பெரும்பான்மையோடு வரணும், இன்னொன்று அப்படி இல்லாத பட்சத்துல எதிர்கட்சியா நிக்கிற தொகுதிகள்ல ஆப்போசிட்ல மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் நிறுத்துறாங்கன்ற போது அது அந்த அமைச்சர்கள் ஏற்கனவே பலமா இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு ஃபேவரா போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். அதுதான் முக்கியமான இடம். ரெட்டையில இன்னொரு இடத்துல போட்டிடுறாங்கல்ல, அங்க பலவீனமான திமுக வேட்பாளர் தானே எதிர்கொள்றாங்க. நீங்க ரெட்டையிலுடைய ஆற்றல அவர்கள் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை ஒரு அமைச்சர் தொகுதியோட போட்டிட்டு ஒண்ணு குறைக்க வரும்ல. இன்னைக்கு பாஜக வந்து 27 தொகுதி நிக்கிறாங்க. 27 தொகுதியில போன தடவை 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த தடவை அவ்வளவுதானே ஜெயிக்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் போதக்கூடியதெல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள் கிட்ட. ராதாபுரத்துல போய் அப்பாவை மோத விட்டுருக்காங்க. அப்பாவு வந்து லாரிகள்ல கனிம வளங்கள் போனதுல பெருமங்க வைத்த மனோதங்கராஜ் வந்து காயடிக்கப்பட்டிருக்காரு திமுகவால. ஆனா ராதாபுரத்துல அப்பாவு அவர்கள் திமுக வந்து அதிமுக இன்பத்துறை இருந்தார், இன்பத்துறை எம்பி ஆக்கிட்டாங்க. வேட்பாளர் இல்ல, சவுந்தரராஜன் கேட்டுட்டு இருந்தாரு, முன்னாள் எம்பி. அவருக்கு கொடுத்தா ஜெயிப்பாரா தோப்பாரான்னு சர்வே பண்ணாரு. அதுக்கு எதுக்கு ரிஸ்க்? பிஜேபி கையில கொடுத்துருவோம். நீங்க 12 அமைச்சரை சொல்றீங்க, நான் 13 சபாநாயகரை சொல்றேன், சாக்கோட்டை அன்பழகனை சொல்றேன். அமைச்சர் இல்ல, ஆனா ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காரு கும்பகோணத்துல, வலுவான வேட்பாளர், மாவட்ட செயலர் இருக்காரு. அப்ப தமாக பக்கம் தள்ளி விடு. சேஃபா களமாடி இருக்காரு அதிமுக. அவங்க இன்னொரு இடத்துல பலவீனமான வேட்பாளர்களை எதிர்கொள்றாங்க. இரட்டை இலையினுடைய பலத்தை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. அது சிதறாம சீட்டா கன்வெர்ட் ஆயிடணும் அப்படிங்கறதுல அவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக வெற்றி பெறல, ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே. இதுல பிஜேபியும் காங்கிரஸும் 4 தொகுதிகள்ல வந்து நேருக்கு நேர் மோதுறாங்க. 18 தொகுதிகள்ல டிஎம்கேவும் பிஜேபியும் மோதுறாங்க. ஆக்சுவலி அந்த 18 தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு ஃபேவரா போய் டிஎம்கேக்கு ஃபேவரா போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அங்க உங்களுக்கு விஜய் தனித்து நிற்கிறார்ல, முழுக்க அப்படியே போயிடும் நான் சொல்ல விரும்பல. விஜய் தனித்து நிற்கிறார். விஜயும் பிஜேபியை திட்டுவார். களத்துக்கு போனா இந்த பிஜேபி தானே கேண்டிடேட். திமுக விமர்சிக்கிற மாதிரியே விஜய் தாங்க திட்ட மாட்டார் பிஜேபிய. கிரவுண்ட்ல ஒரு வேட்பாளர் திட்டினா என்ன அமலாக்கத்துறையில வச்சு கைதா பண்ணுவீங்க? நீங்க விஜய் தான் பேச முடியாது. நீங்க கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அவருடைய வேட்பாளர் பிஜேபியை விமர்சிச்சாருன்னா அமலாக்கத்துறை வரப்போதா, அவர் வீட்டுக்கு ஈடி வரப்போதா, ஐடி வரப்போதா? ஒன்றும் கிடையாது. அப்ப அது களத்துல வந்து 18 தொகுதியிலும் அப்படியே திமுக சாதகமாயிரும்னு நம்பல. அதுல வந்து சில தொகுதிகள் பிஜேபியும் ஜெயிக்காம இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அங்க கூட ஒரு தொகுதியுமே நெருக்கடி மோதல. அப்படி போட்டியிடக்கூடிய நார்கள் போன்ற தொகுதிகள்ல மோதுறாங்க. அப்படி மோதக்கூடிய தொகுதிகள் எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் இருக்கு. ஓகே. இதுல பிஜேபி காங்கிரஸ் மோதுற தொகுதிகள், அது தேசிய அங்க காங்கிரஸ் தான் வலுவாக இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் வலுவாக. அது ஒரு மதசார்பற்ற அணி என்கிற புள்ளியில சிறுபான்மையினருக்கு எதிரான ஓட்டுகளை மொத்தமா எடுத்துருவாங்க. நீங்க காங்கிரஸ் பிஜேபி தாவேக்கான்னு வரும்போது
திமுக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேணா விஜய் மைனாரிட்டி ஓட்டு எடுக்கலாம், காங்கிரஸ் இருக்கிற தொகுதியில எடுக்க முடியாது. ஸோ மோரோவர் திமுக இங்க வலிமையா இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கும் அது கூடுதல் பலமா போயிடும், கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கிறேன். நிறைவாக ஒரு விஷயம், நம்ம பேசின இந்த இடங்கள்ல கூட நாம் தமிழர் பத்தி நம்ம பெருசா பேசவே இல்லை. இப்போ நானும் நிறைவான கேள்வியாக அதை வைக்கிறேன். நாம் தமிழர் சீமானினுடைய வாக்குறுதிகள், வேட்பாளர்களினுடைய தாக்கங்கள் இது எந்த அளவுக்கு இருக்கும்? இலவசத்தை எதிர்த்து பேசுறாரு, இலவசங்கள் வாங்குற மக்களை வந்து ரொம்ப தாக்கியும் பேசியிருக்கிறாரு ரீசெண்டா. சோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எப்படி எடுபடும் எதிர்பார்க்கலாம்? இல்ல மக்கள் வந்து நீ வந்தா எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்கிற கல்ச்சருக்குள்ள போயிட்டாங்க. அதனால வந்து நீங்க வந்து அவர்கள் வந்து இலவசத்துக்கு வெறுப்பாக சீமான் அவர்கள் பேசிய உடனே அவர் கையில ஆட்சியை கொடுப்பார்கள்லாம் கிடையாது. 8% அவருக்கு காக்கப்படும் தான் நான் பாக்குறேன். இது மாதிரியான ஒரு கொள்கை அடிப்படையில் அவர் நிக்கிறது. நான் கூட முதல்ல கணித்தேன் விஜயால் அவருக்கு சேதம் இருக்கும். களத்துல போய் பார்த்தா அப்படி இல்ல, கிரவுண்ட்ல அப்படி தெரியல. கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை காப்பாற்றுவார், அவ்வளவுதான் அவரால் மேக்சிமம் முடியும். சில தொகுதிகள் 1% 1% கூடலாம், அதுவே அது எங்கேயும் வெற்றியாக பதிவு செய்ய முடியாது அப்படின்னு தான் பாக்குறேன். அப்படிதான் இருக்க போகுது களம். நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்திற்கான அரசியல். நீங்க சீமான் பேசுற பாலிடிக்ஸ் தானே நீ விஜய் பேசுறாரு. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தான் வேலைங்கிறார். ஒரு ஜிகினா தாவேக்கா என்பது ஒரு ஜிகினா அரசியல். திமுக இருந்து கொள்கை எடுத்துக்கிட்டாங்க, அதிமுக இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எடுத்துக்கிட்டாங்க, சீமான் கிட்ட இருந்து அவங்களோட வாக்குறுதிகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால களம் வந்து சீமானுக்கு ஒன்றும் பெரிய சான்ஸா மாறிடுறாரு. 8% காக்கப்படும், அதுல சேதாரம் இருக்கும் என்று நினைத்தேன். அந்த சேதாரம் இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தியா இருக்கு. களத்துல அறிவார்ந்தவர்களை உருவாக்கியதுல சீமான் கட்சிக்கு பங்களிப்பு இருக்கு. 234 பேரும் தகுதியானவர்கள். நீங்க மனோதகராஜிக்கு சீட் இல்லைன்னு நம்ம பேசுறோம். நார்வேல ஒரு செய்தி தொலைக்காட்சி நடத்தின ஒரு நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கேட்ட கேள்வி மக்கள் மன்றத்திலேயே இவர் மேல எதிர்மறையை உருவாக்குச்சு. அப்படி நாம் தமிழர்கள் வினாக்கள் கேள்விகள் எழுப்புறதுலேயே முன்னொரு சிலர் நிக்கிறாங்க. இதுல தற்போது இருக்கிற நிலவரம் பத்தி பேசியிருக்கோம். பட் இதுல பல கோணங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும் போதும் அந்த வெவ்வேறு கோணங்கள்லயும் பேசுவாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.